முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கவே உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நித்தமும் தூக்கம் இல்லாமல் என் கையை மீறி சில விஷயங்கள் சென்று கொண்டிருக்கின்றதே. நான் நினைத்த விஷயம் நடக்குமா நடக்காதா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேகத்துடன் இருக்கின்றாய். சில விஷயங்கள் உன் மனதை ரணப்படுத்தி இரவு முழுவதும் தூங்க விடாமல் சித்திரவதை செய்கின்றது. தானாகவே கண்களில் இருந்து கண்ணீர் வழிகின்றது. எதையும் நினைக்க வேண்டாம், நடப்பது நடக்கட்டும் என்று ஒரு புறம் உன் மனம் கூறினாலும் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. விரும்பிய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நான் என்ன செய்வேன்? என்னால் அப்படி உயிருடன் இருக்க முடியுமா? தொலைத்துவிட்டால் நான் என் உயிரை தொலைத்ததற்குத்தானே சமம் என்று எதையோ மனதில் போட்டு நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கஷ்டங்கள் எனக்கு நன்றாக புரிகின்றது. நீ நிம்மதியை தொலைத்து, வாழ்க்கையை தொலைத்து, உறக்கத்தை துரைத்து, சரியாக உண்ணாமல், யாரிடமும் சரியாக பேசாமல் இருக்கும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை. ஒரு சிரிப்பு கூட என் பிள்ளையின் முகத்தில் சிறிது நாட்களாக காண முடியவில்லை. அப்படியே சிரித்தாலும் வெறும் முதட்டளவில் மட்டுமே சிரிக்கின்றாய். மனதளவில் சிரிக்கவில்லை, சிரிக்கவும் முடியவில்லை. கவலை கொள்ளாதே தங்கமே, என்னை நம்புகின்றாய் அல்லவா? நான் உனக்கு நன்மையைத்தான் செய்வேன் என்று நம்புகின்றாய் அல்லவா? பின்பு எதற்காக இத்தனை வேதனைகள், இத்தனை கஷ்டங்கள்? நிம்மதியாக இரு. நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நடக்கப் போவதை கணித்தவன் நான். உனக்காக நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னிடத்தில் உன் கைகளில் நான் ஒப்படைத்தே தேருவேன். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும். உன் மனம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ விரும்பிய வாழ்க்கையை அடைந்தே தீர வேண்டும் என்று நினைக்கின்றாய். சிலரின் பொய்யான அன்பில் நீ ஏமாந்து நிற்கின்றாய். உறவுகள் எல்லாம் அன்பின் பெயரில் வரும். ஆனால் பலர் சுயநலத்தின் முகமூடி அணிந்து உன்னை அணுகுவார். அவர்கள் தேவைகள் நிறைவேறாது என்று உணர்ந்தவுடன் உன்னை விட்டு விலகி விடுவார். பொறுமையாக அனைத்தையும் தாங்கும் உன்னுடைய இதயம்தான் உனக்கு கிடைத்த மிக பெரிய பலம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை அடையும் முன்பே நான் உனக்கு துணையாக நிற்பேன். இனி உன் வாழ்க்கையில் உண்மையானவர்கள் மட்டும் நிலைத்து நிற்பார்கள். சுயநலம் கொண்டவர்கள் தாமாகவே விலகி போகின்றார்கள். என் அருள் உன்னை எப்பொழுதும் உடனிருந்து காக்கும். வேண்டிய விரும்பிய வாழ்க்கை எனக்கு கிடைத்துவிடும் அப்பா, கிடைத்து விடுமா அப்பா என்று சந்தேகப்படாதே. நீ நேசிக்கும் உறவுகள் ஒரு கட்டத்தில் மாறுபடுவார்கள். அவர்கள் சுயநலமாக எடுக்கும் முடிவுகள் உன் மனதை புண்படுத்தும். ஆனால் இவையெல்லாம் நான் உனக்கு பலமுறை உணர்த்தியதே. வாழ்வில் உன் கடமைகளை செய்து இறுதியில் என்னை அடைவதே உன் நோக்கமாக இருக்க வேண்டும். இடையில் வரும் மாறும் மனிதர்களுக்காக நீ துயரப்பட வேண்டாம். உன் ஆன்மா பற்றற்ற சுதந்திரத்தில் வாழ வேண்டும். இதுவே 2ஆம் முறையாக நடந்த அனுபவம். உனக்கு அந்த பாடத்தை மீண்டும் உன் அப்பா நான் உணர்த்துகின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று தானே ஆசைப்படுகின்றாய். எனக்கு கிடைக்கும்படி நானே செய்கின்றேன். பிறகு எது உண்மை எது பொய் என்று நீயே உணர்ந்து ஆராய்ந்து இறுதியில் என்னை சரணடைவாய். இப்பொழுது வாழும் வாழ்க்கை உனக்கு பிடித்த வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. நிம்மதியாக நித்திரை கொள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.